வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு பூரண கொழுக்கட்டை. விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை ரெசிபி தான். ஆல்ரெடி நான் வந்து 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து கடுகு மாதிரி பொரிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகாமல் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா பொரியறது நல்லா தெரியும். எள்ளு வந்து கடுகு மாதிரி பொரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எள்ளை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு 1 கப் அளவு நான் தேங்காவை வந்து நல்லா திருகி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்கக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகிட்டேன்னா நல்லா இருக்காது, அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து ஸ்டவ்வில் போடாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அந்த தேங்காவை வந்து வறுத்துட்ட பிறகு மிக்சியில் அந்த தேங்காய், அந்த எள்ளு எல்லாமே சேர்த்து அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வைக்காமல். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த எள்ளு பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெல்லமும் நிறைய சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 1 கப்பை எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவுனா நீங்கள் வறுக்க வேண்டியது கிடையாது. வீட்டில் அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக சூடு ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே மாவை போட்டு நல்லா கிளறி எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு லைட்டாக வெதுன்னு இருக்கும்போதே நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அச்சில் தான் நம்ம கொழுக்கட்டை நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக அந்த அச்சில் ஃபுல்லாக நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி தடவிட்டு நல்லா கொஞ்சம் மாவை நல்லா உருட்டிட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா நம்மளுடைய பெருவிரலை வச்சுட்டு அந்த அச்சில் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த அச்சியோடைய ப்ரெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நடுவில் கொஞ்சம் பூரணம் வச்சுக்கலாம். வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். நார்மலி எல்லாருக்குமே இது தெரியும். கடையில் இந்த மாதிரி நிறைய மாடல் அச்சு கிடைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்து கொஞ்சமாக செய்யலான்ட்டு அதையும் இதே மாதிரி நான் மோல்டில் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த எசன்ஸோடைய ஸ்மெல்லோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே அச்சில் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இப்போது இட்லி குக்கரோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.